வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு சீக்வென்சஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தொடர்வரிசைகள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல தொடர்வரிசைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா numbers are written in a comma. பாருங்க இந்த மாதிரி எழுதி இருக்கிற நம்பர்ஸ் நாம சீக்வென்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்காக எல்லா விதமா எழுதி இருக்கிற கமா போட்டு எழுத எல்லா நம்பர்ஸையும் நம்ம சீக்வென்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து எப்படி செகண்ட் நம்பர் வந்ததோ அந்த மாதிரி செகண்ட் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பர் வரணும், தேர்ட் நம்பர்ல இருந்து ஃபோர்த் நம்பர் வரணுங்கிற ஒரு சர்டன் பேட்டர்ன்ல அது அரேஞ்ச் ஆயிருந்தா மட்டும்தான் அது சீக்வென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சில நம்பர்ஸ் எப்படி சீக்வென்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க கூட சொல்லலாம் இது நேச்சுரல் நம்பர்ஸ் தானே டீச்சர் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 1 கூட்டினா செகண்ட் நம்பரும், செகண்ட் நம்பர் கூட 1 கூட்டினா தேர்ட் நம்பரும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வருதுனால இதையும் நம்ம சீக்வென்சஸ்ல அப்படின்னா சீக்வென்ஸ்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 2 கூட 3 கூட்டினா 5, 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து எப்படி செகண்ட் நம்பர் வந்ததோ அதே மாதிரி தான் செகண்ட் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பரும், தேர்ட் நம்பர்ல இருந்து ஃபோர்த் நம்பரும் வருது. இதை ஆட் பண்ணி அடுத்த டிஜிட்ஸ் வரதுனால இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க 100, 96, 92. 100ல இருந்து 4 கழிச்சா 96, 96ல இருந்து 4 கழிச்சா 92. இந்த மாதிரி டிக்ரீசிங் சீக்வென்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இதையும் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் பிளஸ், அதாவது இது கூட பிளஸ் -4 ஆட் பண்ணிருக்கோம், இது கூட -4 ஆட் பண்றோம், இது கூட -4 ஆட் பண்றோம் அப்படின்ற மாதிரியான நம்ம கண்டிஷன்ல இது வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குன்னு சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் செகண்ட் நம்பர் 3, தேர்ட் நம்பர் 9, அப்புறம் 27 எக்ஸெட்ரா. அப்ப நம்ம இதை பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் ஆயிருக்குன்னா 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 3யும், 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 9ம், 9 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 27ம், அடுத்த நம்பர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதுனால இது நம்ம பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க 1/2, 2/3, 3/4, 4/4 இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸையும் நாம வந்து சீக்வென்சஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா தாராளமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து பாருங்க இது 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான்னு வந்திருக்கப்போ நம்ம n அப்படின்னு போட்டோம்னா 1 அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும் இல்லைங்களா? அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல nல 1, அப்புறம் 2, அப்புறம் 3 அந்த மாதிரியும் கீழே பாருங்க n+1 போடுங்க. ஸோ நம்ம இங்க 1 போடும்போது 1, இங்க 2 வந்துடும். அப்புறம் இங்க 2 போடும்போது 2 + 1 3 ஆயிடும். அதே போல இங்க 2 போடும்போது 2 இங்க வந்து 3 போடும்போது இங்க 3 + 1 ஆயிடும். இங்க 4 போடும்போது 4 + 1 ஆயிடும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுனால இதுவும் சீக்வென்சஸ்ல தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க 1, 4, 9, 16, எக்ஸெட்ரா. இது பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். எஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது வர்க்க எண்கள் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம சீக்வென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சீக்வென்சஸ் வந்தா எப்படி சால்வ் பண்றது நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல பார்க்க போறோம். 2.4ல ஃபர்ஸ்ட் சம், பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. Find the next 3 terms of the following sequence. First question அதுல 8, 24, 72, etc. அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நமக்கு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க போறோம். 8 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 24, 8 3s are 24 தெரியுது. அதே மாதிரி தான் செகண்ட்ல இருந்து தேர்ட் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மற்ற நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 24 கூட 3 மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க 72 வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இதுக்கு அடுத்து இது இந்த டேர்ம் வேணும் அப்படின்னா இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அப்ப 72 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாங்களா? என்ன கிடைக்கும்? 3 2s are 6, 7 3s are 21. So இதுல நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 216 கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்பர் கூட இங்க வந்து 216 கிடைச்சிச்சுன்னா இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா அடுத்த நம்பர் கிடைக்கும் தெரியும். சோ மறுபடியும் 3 ஆல பண்ணுங்க. 6 3s are 18, மிச்சம் வந்து 3 1s are 3, 4, 3 2s are 6. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் வந்து 648. நமக்கு இன்னொரு டேர்ம் தேவை. அப்ப இந்த 648 மறுபடியும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 8 3s are அப்புறம் 3 4s are 12, 13 14, 4 ரிமைண்டர் 1, 6 3s are 18, 19, 1944. ஸோ நமக்கு அடுத்த 3 டேர்ம் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க நமக்கு இதனோட ஆன்சர். செகண்ட் சம்க்கு வரீங்க. நம்ம என்ன இருக்கு? 5, 1, -3, எக்ஸெட்ரா. அப்போ 5ல இருந்து 4 குறைச்சா 1 கிடைக்கும். அதே மாதிரி 1ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா -3 கிடைக்கலாம்னா கண்டிப்பா பாருங்க 5 - 4 வந்து என்ன கிடைச்சிச்சு? 1 கிடைச்சிச்சு.
1 இருந்து 4 கழிங்க -3 தானே ரைட். அப்ப என்ன பண்ணணும் அடுத்தது -3 இருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டும் சேம் சைன் அப்படிங்கிறதுனால நம்ம கழிக்க மாட்டோம், அதே குறியை போட்டு கூட்டிக்குவோம். ஸோ அடுத்த நம்பர் -7 கிடைக்கும். அதே -7 கூட -4 ஆட் பண்ணுங்க -11 கிடைக்கும். ஸோ அடுத்த டேர்ம் -11. அதே அடுத்து என்ன பண்ணுவோம் -11 கூட -4 ஆட் பண்ணா -15 கிடைக்கும். ஸோ அடுத்த 3 டேர்ம்ஸ் வந்து -7 -11 and -15 நமக்கு செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து தேர்ட் क्वेश्चन என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பார்த்தா it is 1/4, 2/9, 3/16. மேல இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸா நியூமரேட்டர்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் நம்பர்ஸா இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3ன்ற மாதிரி. சோ கண்டிப்பா அடுத்து நமக்கு வரக்கூடியது மேல 4 னு வரும். கீழ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2 ஸ்கொயர் இல்லீங்களா, 2 ஸ்கொயர் தான 4 வர்க்க எண்கள். இது 3 ஸ்கொயர் தான் 9, 4 ஸ்கொயர் 16 போது அடுத்து என்ன வரும் 5 ஸ்கொயர் தான, அப்ப என்னது 25. அதே மாதிரி 3 க்கு அடுத்து 4ங்கற மாதிரி 4 க்கு அடுத்து 5, 5 ஸ்கொயருக்கு அடுத்து 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் எவ்வளவுங்க 36. அதுக்கப்புறம் 5 க்கு அடுத்து என்ன வரணும் 6 வரணும். இது 6 ஸ்கொயர்னா அடுத்து என்ன வரணும் 7 ஸ்கொயர், என்ன வரணும் 49. இவ்வளவுதாங்க, சிம்பிளா நம்ம இத அடுத்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இரண்டாவது கேள்வி, பின்வரும் எண்ணாத உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. Find the first 4 terms of the sequences whose nth terms are given by. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, நான் nth term கொடுத்திருக்கேன், நீங்க வந்து முதல் 4 உறுப்புகளை கண்டுபிடிங்க. அதாவது n = 1 ன்னு போட்டு ஒரு உறுப்பு, n = 2 ன்னு இரண்டாவது உறுப்பு, n 3 ன்னு போட்டு மூணாவது உறுப்பு, n 4 ன்னு போட்டு நாலாவது உறுப்பையும் ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நாம a க்கு n க்கு 1 ன்னு போட போறோம். பாருங்க இங்க 1 ன்னு போட்டோம்னா 1³ - 2 ன்னு கிடைக்கும். 1³ is 1. 1ல 2 போச்சுனா -1ங்களா. சோ a1 என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா -1 ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்ப n க்கு 2 ன்னு போடுறோம்னு வெச்சுக்கோங்க, 2 ன்னு போடுறோம். அப்ப 2³ இல்லீங்களா. சோ 2³ - 2. 2³ உங்களுக்கு தெரியும், 2 * 2 * 2, 2 2 4, 4 2 8, 2. 8ல 2 போச்சுனா 6ங்களா. சோ a2 இரண்டாவது உறுப்பு 6 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த இடத்துல 3, இங்க 3 ன்னு போட்டோம்னா 3³ கிடைக்கும். பாருங்க a3 is 3³ - 2. 3³ அப்படினா 3 9, 9 3s are 27 இல்லீங்களா. 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27 - 2 சமம் 25 கிடைக்குங்களா. சோ a3 நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா 25, அதாவது மூணாவது டேர்மும் கிடைச்சிருச்சு. இப்போ கடைசி 4th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இங்க 4 போட்டா 4³ - 2. சோ a4 is 4³ - 2. 4³ அப்படினா 4 * 4 * 4. 4 4s are 16, 16 4s are 64ங்களா. அப்ப 64 - 2 என்னன்னு கிடைக்குங்க 62. சோ a4 is 62 அப்படினு 4th டேர்மும் கிடைச்சிருச்சு. நம்ம அங்கங்கே கணக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கு, செகண்ட் டேர்ம் இது, தேர்ட் டேர்ம் இது, ஃபோர்த் டேர்ம் இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த क्वेश्चनக்கு போறோம். நம்ம செகண்ட் क्वेश्चन, an is -1 to the whole power of n plus 1, n into n plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் n = 1 ன்னு போட்டு a1 கண்டுபிடிக்க போறோம். -1 whole power 1 plus 1, எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 1 ன்னு போடணும், அவ்வளவுதான். 1 into 1 plus 1 இல்லீங்களா. அப்ப இது என்ன ஆகும், -1 க்கு மேல என்ன 2 ன்னு வரும். -1 the whole square is +1ங்களா. அப்ப 1 into இதுவும் 1, இது 2 னா இப்போ 1 + 1 2ங்களா. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 2 ன்னு கிடைக்குமா. அப்போ a1 is 2 ன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, n = 2 ன்னு போடலாமா. பாருங்க n = 2 ன்னு போட்டோம்னா a2 = நமக்கு -1 பவர் n க்கு பதிலா என்ன போடணுங்க 2 + 1, அப்புறம் இங்க 2 into 2 plus 1 இல்லீங்களா. அப்போ இது என்ன ஆகும், -1 க்கு மேல ஆட் பவர் கிடைக்கும். -1 க்கு மேல ஈவன் பவர் கிடைச்சா +1 ம், அதாவது இரட்டைப்படை பவர் கிடைச்சதுன்னா +1 ம், ஒற்றைப்படை பவர் கிடைச்சதுன்னா -1 ம் ஆன்சரா வரும். இது என்னங்க 3, 3ங்கிறது ஒற்றைப்படை ஆட் நம்பர், அதனால -1 ன்னு வரும். நம்ம -1 கூட இந்த ரெண்டா பெருக்கி 2 -2 ன்னு போட்டுக்கலாம். இது என்ன 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், a2 is -6 அப்படினு செகண்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு.
இப்போ a3 கண்டுபிடிக்கணும்னா n is equal to 3 னு போடணும். So a3 is equal to -1 whole power 3 plus 1 3 into 3 plus 1 இல்லைங்களா? இப்போ 3 into 3 plus 1 3 into 4 12 ரெடியா இருக்கு. இது ஆட் பவரா ஈவன் பவரா? பாருங்க 3 plus 1 4. அப்போ இரட்டைப்படை அடுக்கு வந்தா பிளஸ் வருங்களா? அப்போ பிளஸ் 3 into 4 12. என்னது? a3 is plus 12. இந்த plus 12 plus 12 னு போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் 12 கூட போடணும், அவ்வளவுதான். அடுத்து n is equal to 4 னு போடுறோம். அப்போ a4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -1 whole power 4 plus 1ங்க. அப்புறம் 4 into 4 plus 1 னு வரும். நம்ம இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into 5 இல்லைங்களா? நாளையும் நீங்க கூட்டினா 5 5 20 இங்க ரெடியா இருக்கு. இது ஆட் பவரா ஈவன் பவரா? ஆட் பவர். அப்ப இங்க எதுக்கு என்ன வரணும்? மைனஸ்னு வரணும். ஆன்சர் -1 னு வரும். கூட என்ன நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதானே. 4 into 5 20. எதுக்கு? a4 க்கு. அப்ப fourth term நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் இஸ் -20. ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, இரண்டாவது டேர்ம் -6, மூணாவது டேர்ம் 12, நாலாவது டேர்ம் -20. இங்க வாங்க. இதுல n வந்து 1 னு போடுங்க. அப்போ a1 is equal to 2 into 1 square minus 6. இங்கெல்லாம் என்ன இருக்கும்? அங்கெல்லாம் 1. பாருங்க 2 into 1 square 1 தான். 2 1s are 2. 2ல இருந்து 6 போச்சுன்னா -4. அப்போ a1 என்னன்னு கிடைச்சிருக்கு? -4 னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் -4 னு கிடைச்சிருச்சு. அடுத்து n is equal to 2 னு போட போறோம். அப்போ a2 is equal to 2 into 2 square -6ங்களா? இங்க 2 square -6. பாருங்க 2 into 2 square 4 4 2s are 8 8 minus 6 நமக்கு என்ன கிடைக்கும்? a2 was 2 அப்படினு கிடைச்சிருச்சுங்களா? 8ல 6 போனா 2. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணனும்? n is equal to 3 னு போட போறோம். So a3 is equal to 2 into 3 square minus 6. 3 square 9 9 ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 18 18 18ல 6 போச்சுனா என்ன கிடைக்குங்க? 12. So a3 is 12 அப்படினு தேர்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. கடைசி டேர்ம் fourth டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும். So n is equal to 4 னு போட்டாச்சு. a4 is equal to இங்க பாருங்க 2 into 4 square 2 into 4 square minus 6. பாருங்க 4 square is 16 16 14 கூட 2 பெருக்கணும்னா 32 32ல 6 போச்சுனா 26. So a4 is 26 அப்படினு நமக்கு லாஸ்ட் டேர்மும் கிடைச்சிருச்சு. சோ நமக்கு a1 -4 a2 2 a3 is 12 and a4 is 26. அவ்வளவுதான். Third question, கீழே கொடுக்கப்பட்ட தொடர்வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. அதாவது find the nth term of the following sequences. First sequence கொடுத்திருக்காங்க 2, 5, 10, 17. நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். 2 plus 3 5 எஸ். ஆனா 5 plus 3 வரல. 8 வந்திருக்கணும், அங்க 10 இருக்கு. அதே போல 10 plus 3 13 வந்திருக்கணும். அப்ப இந்த பேட்டர்ன் இல்ல, அதாவது ஆட் பண்ணி வரல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். 2 கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 5 கிடைக்குமா? இல்ல. ஆனா 2 into 3 போட்டா 6 தான் கிடைக்கும். நமக்கு 5 னு கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் அப்படினா பாருங்க ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு அடுத்தடுத்த நம்பரா இருக்கா பாருங்க. 1 ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 1. இது பாருங்க 2 ஸ்கொயர்ங்கிறது 4, அது கூட 1 கூட்டிருக்காங்க. 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9, அது கூட 1 கூட்டிருக்காங்க. அதே போல 4 ஸ்கொயர் is 16, அது கூட 1. இப்படி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த 1 க்கு பதிலா n போட்டோம்னா n ஸ்கொயர் பிளஸ் இந்த 1 கான்ஸ்டன்ட்டா எல்லா பக்கமும் 1 தான போட்டுருக்காங்க, அதனால 1 அப்படினு போடும்போது நமக்கு இது ட்ரூ ஆயிடும். அப்ப n belongs to n எங்க இருந்து எடுத்துக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். இந்த பேட்டர்ன் nth டேர்ம் எப்படி இருக்கு? therefore nth டேர்ம் equal to n square plus 1. நம்ம இன்னுமே செக் பண்ணிக்கலாம். பாருங்க 1 square plus 1 1 square plus 1 is 2. அப்புறம் 2 square னா 4 plus 1 is 5. 3 square 9 plus 1 is 10. அது அப்படியே எல்லாத்துக்குமே இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நல்லா அது வந்து satisfy பண்ணுது. அதனால இதுதான் ஆன்சர் அப்படிங்க. நம்ம செகண்ட் क्वेश्चन 0, 1/2, 2/3, etc. இருக்கு. கீழ பாருங்க 2 3 னு வந்திருக்கனால மேபி இது 0/1 1/2 2/3 இப்படி கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? நமக்கு 0 கீழ 1 வந்துச்சுன்னா நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்ததையும் 0 வருது அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்? n ல இருந்து 1 கழிங்க. அப்போ பை n, ஏன்னா இது n போட்டா 1 2 3 அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும்ல, அதனால n அப்படின்னு கீழே வச்சுக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ n க்கு 1 போட்டோம்னா என்ன ஆகும்? 1 - 1/1 என்ன ஆகும்? 0/1 ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும்.
n is equal to 2 இதுல போட்டோம்னா 2 minus 1 by 2. அப்ப மேல 1 by 2 னு செகண்ட் டேர்ம் கிடைக்குது. n is equal to 3 னு போடுங்க. அப்ப 3 minus 1 by 3. So 2 by 3 தேர்ட் டேர்ம் கிடைக்குது. அப்ப நம்ம therefore நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதாவது இது என்ன பேட்டர்ன்ல வந்துச்சு அப்படின்னா மேல இருக்கிறது n minus 1. வெறும் n ன்னு போட்டுருந்தா இங்கேயே 1 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1 2 3 னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். கீழ தான் 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. அதனால கீழ n வரும். நேச்சுரல் நம்பர்ஸ். மேல என்ன? அதை விட ஒண்ணு குறைவா இருக்கு. அதனால தான் நம்ம இதை டிசைட் பண்ணோம். அப்போ therefore nth term is equal to n minus 1 by n. இந்த n எங்க இருந்து எடுத்துக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் டேர்மும் கன்க்ளூட் பண்ணிட்டோம். தேர்ட் டேர்முக்கு வாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறோம். இது 3 இருக்கா? 3 கூட 5 ஆட் பண்ணா 8. 8 கூட 5 ஆட் பண்ணா 13. 13 கூட 5 ஆட் பண்ணா 18 ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். அப்படி நமக்கு ஒரே பேட்டர்ன்லயே அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு மாதிரி ஒன்று யோசிக்கலாம். பாருங்க, இது மல்டிபிள் ஆஃப் 5 வச்சுக்கோங்க. இது 5 இருக்கணும், இது 10 இருக்கணும், 15, அப்புறம் 20, எக்ஸெட்ரா. ஆனா இதுல இருந்து பாருங்க 2 கம்மி, இது 2 கம்மி, இதுல 2 கம்மி, இதுல 2 கம்மி. அப்போ 5 minus 2, 10 minus 2, 15 minus 2, 20 minus 2 இப்படி கூட எழுதலாம் அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் வரும். அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 மடங்காக இருக்கிறதுல இருந்து 5n 5 மடங்கு நம்ம 5n இருக்கும். அதுல இருந்து எதை கழிச்சிருக்காங்க? -2 கழிச்சிருக்காங்க. ஒவ்வொருலையும் 2 கழிச்சிருக்காங்க. இப்போ அதாவது n-க்கு 1 ன்னு வேல்யூ போடுங்க. So 5 ones are 5 minus 2 is 3. n-க்கு 2 ன்னு போடுங்க. 5 2s are 10. 10 ல 2 போச்சுன்னா 8. 3 போடுங்க. 5 ல 2 போனா 13. 4 ன்னு போடுங்க. 20. 20ல 2 போனா 18. So நம்ம அதனோட nth term கண்டுபிடிச்சோம். Therefore nth term is equal to 5n minus 2 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி ஆன்சர்